டிவிக்கேல செய்த மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பிழை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனாவை உள்ள விட்டது தான். டிவிக்கேல ஆதவர்ஜுனா போய் சேர்ந்த பிறகு தான் மிகப்பெரிய ஒரு சதி வலையில் விஜயை கொண்டு பிஜேபின்ற அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கிற வேலை நடந்தது. செந்தில் பாலாஜி ரவுடிங்கிற, நக்கீரன் கோபால் அடாவுடாங்கிற, இவங்களை எல்லாரையும் யாரு தெரியண்டா போடா வாடான்ற, இது வரைக்கும் ஒரு வார்த்தை பிஜேபியை எதிர்த்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசுகிற சொல்ல பார்க்கலாம். அவன் ஆம்புலன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு இந்த பயன்றதுலாம் கிடையாது. ஒரு நடிகை வெயிட்டை கேட்டவுடனே அந்த நடிகை பொங்கி எழுறதை நான் பார்க்குறோம். அதுக்கு ஒரு நடிகை சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் அதே நடிகை ஒரு இட்லிக்கு பேரா வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருந்தது. சமீபத்தில் ஆதவர்ஜுனாவுடைய அந்த செய்தியை போட்ட உடனே, இந்த பேஸ்கெட் பால் விஷயம் போட்ட உடனே என்ன சொல்லிட்டான், க்ளீனாக சொல்லிட்டானுங்க எல்லாரும். என்னன்னு கேட்டினா 9 மணிக்கு தூங்கிடுவாருன்றான். யார்? பீலா விஸ்மி. இன்னும் எப்படி இவங்க எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அண்ணன் விஸ்மி என்ன நான் படுத்துறேண்ணே, நான் தூங்குறேன்னு சொன்னானா? அவன் கேப் மாதிரியாக இருந்தாலும் சரி, கேடியாக இருந்தாலும் சரி, 420 இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆதவர்ஜுனா இன்றைக்கி தாவேக்காவை தன் வசப்படுத்துறதுக்காக கையில் பல யூகங்களை வகுத்துட்டு இருக்காரு. குறிப்பாக திமுகவை சாடி அந்த தாவேக்கா மேடையை பயன்படுத்தியிருக்காரு. இப்போ வந்த தகவல், குடும்பத்தோடு பாஜக சைடு பேச வைக்கிறாரு அப்படின்ற தகவலெல்லாம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா சார்? சார், அதாவது பிரச்சனை இங்கே டிவிக்கில் நடக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயால் முழுமையான நேரத்தை கட்சிக்காக செலவிட முடியல. அதுக்கு காரணம் விஜயோட பலவீனங்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியல் நேரடியாக செய்தித்தாள்களை படித்து அப்டேட் ஆகிறது ஒன்று இருக்குல்ல. காலையில் ஒரு அரசியல்வாதி பொதுவாக பத்திரிகையாளர் சரி, அரசியல்வாதிகள்னா எல்லா செய்தி பேப்பரையும் ஃபுல்லாக புரட்டுவாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். காலைல 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அதுதான் முதல் வேலையே. 7 மணிக்கு பேப்பர் வந்துன்னா தவிப்போம். இது குட்டி போட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம். இது பேப்பர் வந்துச்சான்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தவிப்பு இல்லை, பேப்பர் வருது, அதை வாங்கி நம்ம புரட்டுறோம். காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாமே செல்லில் நம்ம பார்த்துக்கிறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, சினிமா குறித்து செய்திகளை பார்க்குறதுக்கு ஒரு டீம், எதெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதை தலைவருக்கு அனுப்புறது, இது ஒரு பக்கம். அரசியல் ரீதியாக இது எல்லாத்தையும் பார்த்து எதை தகவல் தலைவருக்கு அனுப்புறது, இது யார்? ஆதவர்ஜுனா. அதுக்கப்புறம் வியூக அமைப்பார், மெயின் வியூக அமைப்பார்னா. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா அனுப்புறது கிடையாது. ஆதவர்ஜுனா தெரிஞ்சுப்பார், ஏன்னா அவர் அரசியல்வாதினாலும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். பட் விஜய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியாக செய்தித்தாளில் புரட்டுறதோ, அது நேரடியாக நெட்டை ஓப்பன் பண்ணி லேப்டாப்பில் எல்லா செய்தியும் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கான நேரம் கிடையாது. நேரம் இருந்தாலும் அதெல்லாம் அவரால் முடியாது. அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார். அது நேரம் நீங்கள் நிம்மதியாக பார்த்தீங்கன்னா நல்லா அடுத்து உறங்கலாம்ல. விருந்து மருந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, அதான் சொல்கிறாங்களே தெரில, 2 இட்லி தான் சாப்பிடுவார், அவர் சுகரில் இருக்கிறாருலாம் பேசினுக்கிறாங்கல்ல. சொல்கிறேன் நான், அது என்ன இட்லின்றது நமக்கு இட்லிக்கே இங்கே நடிகைகள் பேர்லாம் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே நம்ம போகல. சொல்கிறேன் நான், என்ன இட்லி சாப்பிட்டா இட்லி வந்திருக்கா சார்? அதான் சொல்கிறேன், நிறைய நடிகைகள் பேர்ல இல்லை, பழைய இட்லி பேர் தெரியும், புது இட்லி ஏதாவது வந்திருக்கான்னு கேட்குறேன். ஒரு நடிகை, நான் நேராக பேசலை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சிக்கலாக இருந்தால் நான் நேராக பேச, எனக்கு இந்த பயன்றதுலாம் கிடையாது. ஒரு நடிகை வெயிட்டை கேட்டவுடனே அந்த நடிகை பொங்கி எழுறதை நான் பார்க்குறோம். அதுக்கு ஒரு நடிகை சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் அதே நடிகை ஒரு இட்லிக்கு பேரா வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருந்தது, இன்பமாக இருந்தது இல்லை. இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் போகிறாங்க. இது எப்படி? இது பாருங்க, வெயிட்டை கேட்டத உடனே அந்த நடிகை பொங்கி எழுந்துட்டாங்க சார். அது ஒரு கலைபுரமாச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த நடிகைக்கு இந்த நடிகை சப்போர்ட், இந்த நடிகை பேரில் இட்லியே வந்துச்சு. எந்த நடிகைன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ விஜய் 2 இட்லி தான் சாப்பிட்றோன்னு சொல்கிறான். ஒரு கூமுட்டை, ஒரு இட்லிக்கு ஒரு பேர் 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க. இல்லை, அந்த 2 இட்லி சொன்னியே, அது எந்த இட்லின்னு சொன்னியாடா? யார்? இந்த அந்தப்புறம் அண்ணன் சொல்கிறான். ஏன்னா விஜய்க்கு சுகர் இருக்குது, அவர் சாப்பிட்றதே 2 இட்லி. எது உனக்கு எப்படிடா தெரிஞ்சுது 2 இட்லி? ஒருத்தர் சொல்கிறான் அவர் 9 மணிக்கெலாம் படுத்துருவாருன்றான். யார்? பீலா விஸ்மி.
பீலா பிஸ்மியை பேசுனா சொல்கிறானுங்க என்னன்னு கேட்டால் அவர் என்ன திரும்பாங்க எதனால் திரும்பாங்க என்னை பற்றி பேசுகிறாரு, அவருக்கு இஸ்லாமியருக்கு விரோதின்னு. டேய், ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் உன் வீட்டுக்கு அனுப்புகிற பிரியாணியை விட, இல்லை உங்கள் வீட்டில் செய்கிற பிரியாணியை விட என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டாவாக பிரியாணி இருக்கும். உண்மையாக சொல்கிறேன் சார். டேக்ஸாவில் வந்து இது அடுக்கு சட்டியில் வரும் சொல்லுவாங்கள்ல, அதை வரும். அவ்வளோ நண்பர்கள் எனக்கு இஸ்லாமிய வந்து அந்த நண்பர்கள் ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த செய்தியை போட்ட உடனே, இந்த பேஸ்கெட் பால் விஷயம் போட்ட உடனே என்ன சொல்லிட்டான், க்ளீனாக சொல்லிட்டானுங்க எல்லாரும். என்னன்னு கேட்டினா, இந்த தகவல் யார் தெரியுமா தந்திருப்பாங்க? சேகோராக்கு ஒரு என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேர், அவருடைய இஸ்லாமியர், அவருடைய பேரை சொல்லி அவர் தாங்க கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால் வட்டாரத்தில் அத்தனை பேரும் பேசுகிறான். காரணம் என்ன? என்னுடைய நட்பு. ஆனால் நட்பு ஒருபோதும் நான் வந்து தப்பாக பயன்படுத்தவே மாட்டேன். என்னுடைய விருந்துக்கு அவங்கள கூப்பிட்றதும், அவங்க வீட்டு விருந்துக்கு நான் போகிறதும், என் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகைனா அந்த பிரியாணி அனுப்புறதும், எங்களுக்குள்ள அவ்வளோ நட்பு இருக்குது. பீலா பிஸ்மின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஸ்லாமியர் தன்னை வந்து அடையாளம் காட்டிக்கிட்டு ஊரை ஏமாற்றலாம். அப்படி தான் சொல்லிட்டானுங்க. நான் அண்ணன் நாசர்கிட்ட நான் வந்து இந்த நடிகர் சங்கத்தில் ஒரு இது வந்த உடனே இவர் வந்து இஸ்லாமியருக்கெலாம் வந்து விரோதி. ஏய், நாசருடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தலைவாசல் படத்தில் அந்த வில்லன் அந்த கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உள்வாங்கணும். வில்லன்னா இப்படி இருக்கணும், ஒரு வில்லன் அப்படி இருக்கும். தலைவாசல் படத்தில் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. அதுவும் குறிப்பாக நாசருடைய நடிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து நாயகன் படம் பார்த்துட்டு வந்து, யாரோ வெடவடன்னு ஒரு பையன் நடிக்கிறான்டா என்கிட்ட சொல்கிறாரு. வெடவடன்னு ஒரு பையன் வந்து போலீஸ் அதிகாரி நடிக்கிறான், கரெக்டாக நடிக்கிறான். காரணம் எங்கள் அப்பா சினிமா வந்து கிட்டத்தட்ட மாடர்ன் தியேட்டர்ஸில் பயணித்தவங்க. எம்ஜிஆருடைய நடிப்பு, சிவாஜியோடைய நடிப்பு, இவங்க ஜெய்சங்கர் எல்லா நடிப்பையும் கிட்ட இருந்து பார்த்தவங்க. ஒரு நடிப்புனா எப்படி இருக்குன்றத மேடையில் வந்து இவங்க நடித்தவங்க. அதே மாதிரி அது அந்த காலம் ரஞ்சன் ஒரு நடிகர் ஒருத்தன் தான் வில்லன், உங்களுக்கு தெரியுமா? எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த நாசரு அவன் ஒரு ரஞ்சன் ஒரு நடிகன், பழைய நடிகன்டா அவன் ரஞ்சன், அதே மாதிரி அவனோட நடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நாசரோட நடிப்பை எங்கள் அப்பா சிலாகிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நான் நாசருடைய நடிப்பை நான் பார்த்து அவதாரம் படத்தை பார்த்து மிரண்டுட்டேன். உண்மையிலேயே அவதாரம் படத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பார்த்துருப்பேன் சார், 7-8 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன் சார். தேவர் மகனும் அதான் சொல்கிறேன். தேவர் மகனா எங்கள் அப்பா பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு. ஏன்னா ரசிகர், எங்கள் அப்பா வந்து நாசருடைய ரசிகர் ஓப்பனாக சொல்ல போனேன். ஏன்னா அந்தளவுக்கு சிராதிச்சு பேசுவார். அந்த மூக்கு, அந்த பேசுகிற வசனம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் இப்படி கதை கட்டி விட்டானுங்க. என்னென்ன வந்து அவதாரம் படம்லாம் வேறு சார். நடுவில் வந்து இவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு ஹீரோவாக பயணிக்கணுன்ற அந்த பயணத்து படத்தினால நம்ம வில்லனை எழுந்துட்டோம். நாசர் வந்து ஹீரோவை வந்து நடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு சொந்த படம் ஒன்று ஊற்றிச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தேவதை ஏதோ ஒரு படம் ஒன்று எடுத்தார், அது ஊற்றிச்சு. ஆனால் வந்து ஒரு வில்லனாகவே நடிச்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவன்கிட்ட இருக்குது. இன்றைக்கி போய் சஞ்சய் தத்துக்கிட்ட ஓடுறான், அங்கே ஓடுறான். நாசர்கிட்ட நிற்க முடியுமா? நாசர்கிட்ட நிற்க முடியாது. சொல்கிறேன், சில படங்களில் வந்து இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு நம்ம சொல்லும்போது இன்னும் பல பேரை சொல்ல முடியும். அந்த காலத்தில் வந்து இப்போ எப்படி ஆகிட்டேன்னா ரங்காராவ் மாதிரி ஆகிட்டார். யார்? நாசர். அந்த காலத்தில் ரங்காராவ்னு ஒரு நடிகர். அந்த மாதிரி தானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வில்லனாகவும் இல்லாமல் குணச்சித்திரமும் இல்லாமல் பார்க்குறோம்ல. சொல்கிறேன் எதுக்குன்னா இப்படி எடுத்து விட்டானுங்கன்னு கேட்டால் நாசருக்கு எதிரான ஒரு வந்து சேகுவாரா? நாசருக்கு எதிராக கேட்டிங்கன்னா பிஸ்மியை திட்டுறாரு, நாசரை திட்டுறாரு. இவங்க வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவங்க கதையை எடுத்து விட்டாங்க. அது அது அப்போ அதை நான் ப்ரூவ் பண்ண முடியுமா? அதை எனக்கு எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்கன்றது. பீலா பிஸ்மி நீங்கள் வந்து காக்கா கூட்டத்துக்கு ஆதரிக்கிறீங்க, விஜயை வந்து வரிஞ்சு கட்டி ஆதரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் பேசணும் சொல்லுங்க, அவர் 9 மணிக்கு விஜய் வந்து அதுவும் சினிமாவே நீங்கள் உள்ளங்கையில் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் சீனை ஓட்டுறீங்க. பீலா பிஸ்மி விமர்சனம் பண்ணால் எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் சினிமாவில் இருக்கிறவங்க வந்து எங்களோட தொடர்பில் வராங்க தெரியுங்களா? ஆனால் நீங்கள் பேசுறது கரெக்டாக பேசுகிறேன். நம்ம வந்து சாதி மதம் தான், நம்ம வரலாறு தெரியாதவனுக்கு ஒன்றுங்க. நான் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவன்றது என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அது இவங்களுக்கு தெரியாது, தெரியாமல் பேசுகிறாங்க. பேசிட்டு போட்டோம். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சப்ஜெக்ட் வந்துடும். என்னென்னா 9 மணிக்கு தூங்கிடுவாருன்றான் யார்? பீலா பிஸ்மி. இன்னி எப்படி இவனுக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அண்ணன் பிஸ்மி என்ன நான் படுத்துறேண்ணே, நான் தூங்குறேன்னு சொன்னானா 9 மணிக்கு. இவன் என்ன சொல்கிறான்? 2 இட்லி தான் சாப்பிடுவார். டேய் 2 இட்லி சாப்பிடுவாரா? என்ன இட்லிடா சொல்லணும்ல. எத்தனை விதமான இட்லி இருக்குது தெரியுமா சார்? சொல்லணும்ல. ஏற்கனவே இங்கே பல நடிகைகளுக்கு இட்லிக்கு வச்சு பேரே இருக்குல்ல, சொல்லணும்ல. நீ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறானுங்க பாருங்கள்.
விஜய் வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறானுங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய்க்கு வந்து இட்லியை சாப்பிட்றதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்குமே நேரம் பத்தலை சார். அவரால் எப்படி அப்டேட் பண்ண முடியும்? இந்த வேலையை யார் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்கள் செய்கிறாங்க. இங்கே நேரடியாக அரசியல்வாதிகள், அது வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நேரடியாக தகவல் தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்குது. அது வந்து விஜயால் முடியாது. அப்போது வந்து செக்ரிகேட் பண்ணி அவருக்கு அனுப்புகிறாங்க, இதுதான். அது கூட செய்தியை படிக்கிறது இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணணும் கட்சியிலன்றதுக்காக, இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடி ஒரு அறிக்கை விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அறிக்கைக்கு பதில் தரணும். இல்லை ஸ்டாலின் ஒரு அறிக்கை, அதுக்கு பதில் தரணும்னு வச்சுக்கோங்க. அந்த பதில் தர்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்ன தகவல் சொன்னாங்களான்னு தெரியாது. எடப்பாடி என்ன பேசினாரு, ஸ்டாலின் என்ன பேசினாரு, மற்ற அரசியல் கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன பேசினாரு, வைகோ என்ன பேசினாரு தெரியாது. அப்போது அதுக்கு பதில் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த வியூக அமைப்பாளர் இவங்க வந்து ரெடி பண்ணி இவருக்கு அனுப்புவாங்க. அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்கணும். எவ்வளோ என்ன அப்ரூவல்? அந்த செல்லில் அனுப்பிச்சாங்கன்னா அந்த செல்லை ஓப்பன் பண்ணுங்கன்றதுக்கு வந்து அதுக்கு வேறு ஒரு ஆள் போய் சொல்லணும். எது, ஐயா உங்களுக்கு வந்து வியூக அமைப்பாளர் வந்து ஒரு செய்தி அனுப்பியிருக்காருங்க, நீங்கள் அதை செல்லை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் சார் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் செல்லை வந்து ஓப்பன் பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கு அப்ரூவல் வந்து ஒரு அப்ரூவல், ஒரு கேபிட்டலில் ஒரு எம்மு, ஸ்மாலில் ஒரு எம்மு. அது கரெக்டா? வேணான்னா நோ. இப்படி தான் வந்து அரசியல் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்குது. யாருக்கு? விஜய் அரசியல் வாழ்க்கை இப்படி தான் ஓடிட்டுருக்கு. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்கள் வந்து நாம் இரண்டாவது நபராக வரணும், எப்படியாவது ஜானை வந்து அங்கேருந்து நகர்த்திட்டு வியூக அமைப்பாளர் தானே வந்துட்டா. யார்? ஆதவ அர்ஜுனாவுக்கு மண்டை அப்படி தான் சார். சில பேர் வந்து உங்களுக்கு தெரியுமாண்ணா சார், உங்களுக்கு பாலிடிக்ஸ் மைண்ட்லேயே இருப்பான் சார். 24 மணி நேரம் வந்து அவனுக்கு நல்லதே சிந்திக்க மாட்டான், ஏதாவது குறுக்குத்தனமாக சிந்திச்சுட்டே இருப்பான் எப்பவுமே. இது ஒரு நிம்மதியாகவே இருக்க மாட்டான், அமைதியாகவே வந்து வாழ்க்கையை நடத்தணும் அடுத்த கட்டம் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஒரு குறுக்கு புத்தியாகவே நினச்சிட்டு இருப்பான், கிரிமினலாகவே திங்க் பண்ணினே இருப்பான். அவனும் நிம்மதியாக இருக்க மாட்டான், அவனும் அமைதியாக இருக்க மாட்டான், அடுத்தவனும் அமைதியாக இருக்க விட மாட்டான். அப்படி தான் வந்து சார்லஸ் சொன்னது கேட்டினா, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தினா, திமுகவில் பிரச்சனை ஏற்படுத்தினா, விசிகாவில் பிரச்சனை ஏற்படுத்தினா, இப்போ டிவிக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நான் சொல்ல வர்றதுன்னு கேட்டினா, 2வது இடத்த பிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஜானை துரத்தணும். புஷியானந்தை வந்து ஆல்ரெடி வந்து குற்றவாளி ஆகிட்டான். எது புஷியானந்தை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆரில் ஏற்றிட்டான். எஃப்ஐஆரில் ஏற்றியாச்சு. அந்த எஃப்ஐஆர் அப்படியே அடாப்ட் பண்ணிச்சு சிபிஐ வந்து சிபிஐ பார்வையில் இவன் வந்து குற்றம் சாட்டப்பட்டவன், அது விசாரணை நடக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து ஜான் அனுப்பிவிட்டாச்சுன்னா இங்கேருந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி வந்து இயல்பாகவே வரமாட்டார். ஏன்னா எஸ்எஸ்சி வந்தார்னா, ஏன்டா எவ்வளோ நேரம் தூங்கி நிற்கிறேன்னு கேட்பார். வேறு யாரும் கேட்க முடியுமா சார் விஜய்? இப்போ நான் கேட்குறேன், ஜான் கேட்க முடியுமா? விஜய் எழுந்துரு, டைம் ஆகுது எழுந்துரு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார் சொல்லலாம்? ஜான் சொல்ல முடியும், புஷியான் சொல்ல முடியுமா? தலைவரே போதும் எழுந்திருக்க தலைவரே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வேறு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் எஸ்எஸ்சி தானே சொல்லுவார், ஏய் விஜய் எழுந்தது போதும் கிளம்பணும்ல அப்படி சொல்லுவார்ல. அப்போது எஸ்எஸ்சியை உள்ள சேர்க்கக்கூடாது. பொண்டாட்டின்னு தானே சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் பெல்லையாவது வந்து அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு. இது வீட்டுக்குள்ளேயே காலிங் பில் வைக்கிறவங்க சார் இவனுங்கெல்லாம். நான் சொல்கிற மாதிரி இருக்கு, என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. அப்படி தான் வந்து இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு இவங்களே வந்து பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ளே போகணும், அப்படி வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே. அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், அவ்வளோ தடைகள் உள்ளே போகிறதுக்கு. அப்போ பொண்டாட்டி தானே என்ன செய்றாங்கன்னா பெல் அடிப்பாங்க. அப்படி தான் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் அங்கே வந்து மெயின் டோர் தான், கதவே கிடையாது, அப்படி தான் வச்சுருப்போம். சொல்கிறேன் நான், இவனுக்கு வந்து என்னென்னா ஒரு லக்ஸரியஸாக வாழக்கூடியவங்க வந்து கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ பொண்டாட்டி கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, அப்பம் கிடையாது. இப்போ ஜானை அனுப்பிவிட்டாச்சுன்னா முடிஞ்சிச்சு. புஷியானந்த் ஒருத்தருக்கும் அடிமை. யாருக்கு? ஆதவுக்கு அடிமை. இனிமேல் அவன் வந்து ஒரு டைமில் வந்து விஜய் அடிமையாக்கி வச்சுனான். இப்போ டோட்டலாக வந்து கேட்டால் வந்து ஆதவ அர்ஜுனா. இப்போ ஆதவுக்கு பாஜகவோட எப்படி சார் உறவு? இப்போ என்ன சொன்னாங்க, மாமனார் வந்து பகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன்னு கேட்டால், என்ன தான் மாமனார் பகைனாலும் மருமகன்ல சார், மகள் இருக்கால்ல, மகள் மீது வந்து எல்லா தகப்பனுக்கும் மகள் மீது வந்து ஒரு உண்மை, அதாவது மகள் இருக்கக்கூடிய தந்தைகள் பலவீனமானவர்கள், மகளை பெற்ற தந்தைகள், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய குறிப்பெடுத்து வச்சுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். மகளை பெற்ற தந்தைகள் வந்து ஒருபோதும் பலமானவர்களாக இருக்க முடியாது, பலவீனமானவர்களாக இருப்பார். அது யாராக இருந்தாலும் சரி. விஜயே நான் சொல்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு, ஏன் என்ன கூட சொல்கிறேன், விஜய் சொல்லுங்க,
விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா கூட அடுத்தது, நான் கேள்விப்பட்டது. மனைவி கூட அப்புறம்தான், அம்மா கூட அப்புறம்தான். மகள் மீது வந்து மிகப்பெரிய அளப்பரிய பாசம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்கிறேன் நான். பொதுவாக வந்து அந்த மாதிரி மார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா மகள் மீது பாசம். எவ்வளோதான் நீங்கள் சொல்லலாம், கோடீஸ்வரன் இந்த லாட்ரி அடிச்சு வச்சு எல்லாம் இருந்தாலும் கூட மகள் மீது ஒரு பலவீனமான தந்தை தான். அப்படி எப்படி மருமகன் எப்படி விட முடியும்? அவன் கேப் மாதிரியாக இருந்தாலும் சரி, கேடியாக இருந்தாலும் சரி, வந்து 420 இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் மருமகன் வேறு விதி. பொண்ணை பெற்றுட்டோம், கட்டி கொடுத்துட்டோம், என்ன செய்ய முடியும்? அப்படி தான். அதனால் வந்து மகளை பெற்ற தந்தைகள் எல்லாருமே வந்து பலவீனமானவர்கள் தான். அவங்க என்னென்னா அசிங்கப்படணும், அவமானப்படணும்னா அது பட்டு தான் தீரணும். இது உண்மை நான் சொல்கிறது. அது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். இது நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி சொல்ல, இதுதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா, அங்கே மாமியார் வந்து என்னதான் மருமகன்ற ஒரு பேச்சுவார்த்தை இல்லைனாலும் கூட மகளுக்காக வந்து இறங்கி போகக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி பேச்சுவார்த்தை இல்லைனா கூட மகள் மூலமாக பேசுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்படி தான் அங்கே நடக்குது. மாமியார் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாக யாரோட தொடர்பு இருக்கிறாங்கன்னா, டெல்லி தொடர்பு. அவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க. டெல்லி தொடர்பு நேரடியாக. மகன் சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில் வந்து அவருடைய அரசியல் களம் இப்போ பேசுனார் இல்லையா அவர். மார்ட்டினோட மனைவி அவங்க லீமா ரோஸ் அவங்க வந்து டெல்லி பாஜகவோட, அதுவும் குறிப்பாக வந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரோட வந்து அவங்க நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க. அப்போது இங்கே வந்து டெல்லி லாபின்றது வந்து பார்த்திங்கன்னா லீமா ரோஸ் கிட்டே இருக்குது. ஸோ இப்படி குடும்பங்கள் பெரும்பான்மையான குடும்பங்கள் வந்து பிஜேபியோட சார்ந்து இருக்குது. ஏன்னா வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் பல இடங்களில் லாட்ரி சீட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வியாபாரம் அங்கே நடக்குது. அதாண்டு ஏற்கனவே ஏகப்பட்ட சொத்து இருக்குது. பல லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது, எத்தனை லட்சம் கோடின்றது சொல்ல முடியாது. அது 1, 2, 10க்குள்ளே நீங்களே ஒரு நம்பர் போட்டுங்க, சரிங்களா? அத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்கிறதா தகவல் வந்து பரவி கிடக்குது. அப்படி இருக்கும்போது பிஜேபியோட மிகப்பெரிய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொருளாதார பலமாக வந்து மார்ட்டின் இருக்கிறாரு. அதுவும் சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்து பிஜேபியில் பயணிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல சார். அங்கே ஒன்று இங்கே ஒன்று தானே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்துங்க, வேலூர் இப்ராஹிம் எடுத்துங்க. அவர் வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பிஜேபிக்கு. அப்போ மார்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட பிஜேபி சப்போர்ட்டு. இப்படி இருக்கும்போது அங்கே ஆதவர்ஜுனா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் பலம் பொருந்திய நபர் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிவிக்கேல மிகப்பெரிய ஒரு பிழை, மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றம் நான் நினைக்கிறேன் வந்து டிவிக்கேல செஞ்சது. நான் சொல்கிறேன், டிவிக்கேல செய்த மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பிழை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனாவை உள்ளே விட்டது தான். ஆதவர்ஜுனாவை உள்ளே விடாமல் இருந்திருந்தாங்கன்னா, இவங்களே பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னு ஜான் ஆரோக்கியசாமி, அந்த புஷியா வந்து விஜய், இவங்களே அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கரூர் சம்பவம் கூட நடந்திருக்காது. இந்த கரூர் சம்பவமே வந்து இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி இருக்குது. எல்லாருடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டால் டிஎம்கே சைடு அவங்களுக்கு. டிஎம்கே ரூலிங்கில் இருக்கிறாங்க. எது நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலை தான் உருளும். சட்டம் ஒழுங்கு அவங்ககிட்ட இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் அவங்கள தான் காரணம் காட்டும். ஒருபோதும் அந்த வேலையில் அவங்க வந்து எதுவும் செய்ய முடியாது. இங்கே வந்து டிவிகேல வந்து ஆதவர்ஜுனா போய் சேர்ந்த பிறகு தான் மிகப்பெரிய ஒரு சதி வலையில் வந்து விஜயை வந்து கொண்டு வந்து பிஜேபின்ற அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கிற வேலை நடந்துருக்கு. இது வந்து அடங்காத ஒரு மிருகத்தனமான ஒரு பலம் வாய்ந்த ஒரு தலைவனாக இருக்கிறான். பல மிருகங்கள், அதாவது மிருகங்கள்லாம் யார் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரியல இந்த சொல்லணும். நீங்கள் காக்கான்னு சொன்னாக்கா அவனுக்கு கோவம் வருது சார். நம்ம இது காக்கான்னு சொல்லணும். இது காக்காக்களை வந்து கூண்டில் அடைச்சேன்னு சொன்னால் இவனுக்கு கோவம் வருது, சரிங்களா? தற்குறிகள் சொன்னாலும் வந்து அண்ணா என்னண்ணா நீங்கள் தற்குறின்னு சொல்கிறீங்கன்றானுங்க. சரி, தற்குறி சொல்லையா, காக்கான்னு சொல்ல. நான் சொன்னேன், காக்கா வந்து கூட்டம் இது, ஒரு இனிப்பு பூந்தி வீசி எரிஞ்சால் போதும், ஒரே கும்பலாக வந்து வந்துடுவானுங்க. அந்த மாதிரி தான் வந்து விஜய் போனால் வந்து நிற்கிறானுங்க. அவனும் பூந்தி மாதிரியும் இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கூட்டம் வந்து நம்ம சொல்கிறோம். அதுவும் சொல்லக்கூடாது. அதனால் நான் என்ன சொன்னேன், ஒரு பலம் பொருந்திய அப்படி சொன்னால் புரியும். ஒரு மிருக கூட்டமாக இருக்கிறானுங்க. மிருகன்னா நீங்கள் எது வேணால் புரிஞ்சுங்களேன். காட்டில் எத்தனை மிருகம் இருக்கும், அப்படி தான் இருக்கிறானுங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை வந்து கூண்டுக்குள்ளே கொண்டு வந்து அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வெளியே விட்டு ஓட்டு போட சொன்னால் போட்டுருவானுங்க. ஒவ்வொருத்தரா வெளியே வந்து தம்பு வச்சுட்டு போ அப்படி சொன்னால் தம்பு வச்சு அழுத்திட்டு போயிடுவானுங்க. அப்படி அந்த வேலை நடக்குது. ஸோ பிஜேபி வந்து கிட்டத்தட்ட டிவிக்கு வந்து
இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நேத்திக்கு வந்து பாப்பா பாப்பான்னு ஏதோ வந்து ஒன்று இப்போ வசனத்தை எழுதி கொடுத்துல கையெழுத்து போட்டான் இல்லையா? இப்போ நான் கேட்கறது ஒன்று கேட்டேன்னா, எங்கடா இது வரைக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான கருத்தை நீ வந்து வலுவாக சொல்லியிருக்கிற? நான் கேட்குறேன். ஆதவ அர்ஜுனா வந்து மேடையில் வந்து செந்தில் பாலாஜி ரவுடிங்கிற, நக்கீரன் கோபால் அடாவுடாங்கிற, இவங்களை எல்லாரையும் வந்து யாரு தெரியண்டா போடா வாடான்ற, டிஎன்ஏ தெரியன்ற, அது தெரியன்ற, இது தெரியுன்னு எல்லாம் சொல்கிற. பிஜேபியை வந்து விமர்சனம் ஏன் பண்ணவே இல்லை ஆதவ அர்ஜுனா? இது வரைக்கும் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள். பிஜேபியை விமர்சனம் பண்ணதை வந்து நீங்கள் காட்டுங்க. இது வரைக்கும் ஒரு வார்த்தை பிஜேபியை எதிர்த்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசுகிற சொல்ல பார்க்கலாம். அவன் ஆம்புலன்றதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இல்லவே. ஒரு வார்த்தை பேசினார். எப்போ பேசினான்னு கேட்டிங்கன்னா, ஆடு யார அண்ணாமலையா ஆடு வந்து ஒன்று தானாக வந்து உள்ளே வந்து சிக்குது. பிஜேபியை பேசலை, அண்ணாமலையை பேசல. அப்போ இந்த இடத்துல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து டிவிகேல இன்னைக்கு ஒரு பலம் பொருந்திய நபராக இருக்கார். நாளைக்கே கட்சி விட்டு நிற்கிறான். இன்னைக்கு டேட்டுக்கு இது நல்லா புரிஞ்சுக்கணும், ஜானுக்கு தெரியணும். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா வந்து நீங்கள் கட்சி விட்டு வெளியேற்றினா டிவிகே 2 டிவிகே 2 டிபிகேன்னா விஜய் தான் சார். விஜய் தான் சார். ஆதவுக்கு என்ன முகம் இருக்கு? ஓட்டுங்க ஒரு மறுமலர்ச்சி கூட சேர்த்துங்க. என்ன இப்போ மறுமலர்ச்சி தமிழக வெற்றி கழகம் பேர் வைக்கக்கூடாதா சார்? பணம் இருக்குது, தனியாக கட்சி ஆரம்பிக்கலாம் சார். கட்சி தாவேக்கன்ற பேரை ஏன் எடுக்கணும்? பேஸ் வேணும்ல சார். அந்த கட்சிக்கு பேச விஜய் சார். பேஸ் சார் இருக்கட்டும் சார். விஜய் அங்கே இல்லைன்னா அங்கே எதுவுமே இல்லை சார். இருக்கட்டும் சார். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மானமுள்ள ஒரு நடவடிக்கைலாம் தமிழக வெற்றி கழகத்தில் எடுத்தாருங்க. நீங்கள் சொல்லலாம் டிஎம்கே கூட தான் பேசு. எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிக்கலையா? அந்த கூட்டத்தில் ஒரு 10 பேர் வந்து ஆதவ அர்ஜுனா வாழ்கன்றான். அவனை வச்சு நான் நடத்திட்டு போகிறேன். பேர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் போட்டுக்கிறேன். மறுமலர்ச்சி தமிழக வெற்றி கழகம்னு போட்டுக்கிறேன். இன்றைக்கி டேட்டுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி டேட்டுக்கு போனாலே 2. சப்போஸ் நாளைக்கு விஜய் இல்லாத ஒரு தமிழக வெற்றி கழகம் இருக்குதுன்னு வச்சுங்க. விஜய் இல்லாத தமிழக வெற்றி கழகம் தான் அன்றைக்கி சொல்லலாம்ல. இப்போ ஒருவேளை சார் என்றைக்கோ சொல்லிட்டேன் நான். என்னன்னு ஜானுக்கு என்டி ராமாராவ் வந்து உதாரணம் வந்து என்றைக்கோ நான் சொன்னேன். என்டி ராமாராவ் தான் இவன் இது சார். என்டி ராமாராவ் பிள்ளைங்க 11 பிள்ளைங்க சார். இது இன்றைக்கி வேணா சொல்லலாம் ஜூனியர் என்டிஆர் யாரோன்றான். 11 பிள்ளைங்க பேரன் விட்டுருங்க. 11 பிள்ளைங்க. 11 பிள்ளைங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வர முடியலையே. என்டி ராமாராவ் இடத்துக்கு மருமகன் தானே வர முடிஞ்சுது. எப்படி? முதல் மகளோட கணவர் யார்? சந்திரபாபு. அவர் தானே வர முடிஞ்சுது. ஏன் 11 பிள்ளைங்க வரல? நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் எப்படிங்க வந்து பிள்ளைங்களை விட்டு மருமகன் வந்துட்டாரு கேட்பீங்களா? நீங்கள் கேட்க முடியாது. அப்போ நாளைக்கு இப்போ எஸ்எஸ்சி உள்ளே கிடையாது, ஜேசன் சஞ்சயும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சப்போஸ் இல்லைன்னா அந்த கட்சியை வந்து யார் கையில் போகும்? இன்றைக்கி சொல்லுங்களா? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் சொல்லுங்களேன். இன்றைக்கி யார்கிட்ட போகும்? புஷியானந்த் இருக்கா சார்? புஷியானந்த் தான் அங்கே குற்றவாளியாக இருக்காங்கல்ல. சிபிஐலேருந்து வழக்கில் தப்பிச்சா போதும் அவனுக்கு. இப்போ இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜெயில் தான். கடைசி காலம் வந்து புஷியானந்த் வந்து ஜெயிலே முடிஞ்சிடும். அப்போ ஆதவ் இப்போவுமே அப்போ 2வது தான் இருக்காரா? ஆதவ அர்ஜுனா அதுதான் இவங்க பண்ண தப்புன்னு சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா கொண்டு வந்து உள்ளே விட்டதோட விளைவு நாளைக்கே கட்சியை விட்டு தூக்குறாலும் தமிழக வெற்றி கழகம் 2 இல்லை விஜய் கூடவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பிறகு வந்து அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட போகும்? விஜய்க்கு பிறகுன்னு ஏன் அந்த வார்த்தை இப்போ நம்ம பேசணும்னா விஜய்க்கு இருக்கிற பலவீனம் தானே. எவனோ ஒருத்தன் சொல்கிறானே 2 இட்லி சாப்பிட்றாரு, அவர் சுகர் இருக்குதுன்னு தான். இப்போவே அவர் நாளைக்கே வந்து விஜய் வந்து இல்லைன்னு வச்சுங்க சார், என்ன சொல்லுவாங்க? நல்லபடியாக இருக்கட்டும் சொல்கிறேன் நான். என்ன சொல்லுவாங்க? அவருக்கு சுகருங்க, 2 இட்லி தாங்க அவர் சாப்பிடுவார். ஹெல்த் வைஸாக அவர் ரொம்ப இதுவாக இருந்தாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகுங்க அவர் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாருங்க. அதனால் வழக்கம் போல் போய் படுத்தாருங்க. காலிங் பெல் அடித்தா வந்து எழுந்து வந்து கதவு திறக்கலைங்க அப்படின்றவானுங்க. சொன்னது புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து 2வது நபராக வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கிறனால தான் நம்ம இதெல்லாம் பேசுகிறோம். ஏன்னா நல்லா கவனிக்கணும். ஏன்னா அவங்க குடும்பத்திலே சொல்கிறாங்க அமாவாசை மாதிரி அவர் என்ன வேணால் செய்வார். அப்போ பிரகாசமாக பாஜகவோட பயணிக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? பிரகாசமாக சார். இப்போ அந்த கட்சி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகே வந்து இப்படி நடக்கலாம். டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தலைமை தாங்கலாம். அதை கொண்டு போய் வந்து பிஜேபியோட இணைக்கலாம். இன்னொரு தலைவர் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு அந்த இடத்துல இன்னொரு தலைவர் வந்து உருவாகிறத விரும்பலை. ஏன் ரஜினி வந்துட்டு பேக் அடிச்சிட்டாரு? பிஜேபி விரும்பலை. பிஜேபி என்ன நினைக்கிது கேட்டால் எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நீ வரலாம்,
எங்களுக்கு எதிராக இருந்தனா நீ வர முடியாது. அப்படிதான். ஆனால் வந்த வேகத்தில் திரும்பி போயிட்டாரு. விஜய் பயணிக்க முடியுது வந்து பார்த்தா, அதனால தானே விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பு. எப்படி வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு? மத்திய பாஜக தான் இயக்குது. அதைத்தான் வந்து செந்தில்வேல் வந்து கேட்குறான். என்னன்னு கேட்டால், உங்களை யாரா இயக்கிறது கேட்டால் பதில் சொல்கிறான். அந்த லோலாய் மணி சொல்கிறான் பதில், எச் வினோத்தை இயக்கிறான்றான். இந்த மாதிரி தற்குறிகளை வச்சு என்ன பண்ண முடியும்? தற்குறி நம்பர் 1 அக்மார் தற்குறின்றவன் அந்த லோலாய் மணி சொல்கிறான்னு கேட்டால், எங்களை எச் வினோத்தை இயக்கிறாருன்றான். அதை தாண்டா நானும் சொல்கிறேன். கேரவனுக்குள்ளே இருந்து எச் வினோத் தான்டா இயக்குனா. அதையும் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து கைப்பற்றக்கூடிய வேலையில் வந்து டெல்லியில் உட்காந்து திமுக ஆப்பிள இவங்களே ஏறி உட்காந்துட்டாங்க சார். இந்த ஜானு, இந்த புஷி ஆனந்த், இந்த விஜய், இவங்கெல்லாம் என்ன செஞ்சேன்னா அற்பத்துக்கு ஆசைப்பட்டு ஆதவ் அர்ஜுனா கொண்டு வந்து உள்ளே விட்டாங்க. இப்போ வெளியே எடுத்தானுங்கன்னா இப்போ இந்த கேஸுகளை வந்து கையாடல் ஹேண்டில் பண்ணுறது, நான் சொல்ல கையாடல ஹேண்டில் பண்ணுறது, இந்த கேஸுகளை நான் வந்து நடத்துறது எல்லாமே யார்? இப்போ விஜயே ஒரு கட்டத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனா டிபெண்ட் பண்ணியிருக்கிறான். கட்சியோட தலைவர் சொல்லலாம். யாரை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஆதவ் அர்ஜுனா. எதை கேட்டாலும் ஆதவ் அர்ஜுனா, ஆதவ் அர்ஜுனா, ஆதவ் அர்ஜுனா. அப்போ கட்சியோட முகமாக வந்து இரண்டாவது முகமாக வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து நீங்கள் வெளியே நீக்குனீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து பிளவுபடக்கூடிய சூழல் இப்போவே இருக்குது. புது டிஎன்ஏவே தாவே. ஆமாம் சார் டிஎம்கேக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து உள்ளே நுழைஞ்சது ஒரு சரித்திரம் இருக்குது. எப்படி 9 பேரில் ஒருத்தர் இல்லை, அவர் எப்படி உள்ளே நுழைஞ்சார்? அது ஒரு திறமைன்னு போது அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா திறமை. எப்படி டிவிக்கில் உள்ளே நுழைஞ்சது? செலவு பண்ணல, சும்மா சேர்த்துட்டீங்க. என்ன ஏண்டா கேட்பார்ல நாளைக்கு? இதே ஆதரவு கேட்க மாட்டேங்க சார் நாளைக்கு. என்ன சும்மா விட்டீங்களா நீங்கள்? கட்சிக்குள்ளே பணம் செலவு பண்ணல, அதுக்கு 10 கோடி செலவு பண்ணால், இதுக்கு 15 கோடி செலவு பண்ணால். இன்றைக்கே ஆதவ் அர்ஜுனா நீங்கள் கட்சி விட்டு வெளியே போனீங்கன்னா என் பணத்தை எடுத்து வைனா 100 கோடி தரணும். யார் தரணும்? விஜய் தரணும். இப்போ புரியுதுங்களா? வெறும் கையில் முழம் போட்டிங்க. அரசியல் கட்சி தொடங்கிட்டு எங்கள் அப்பா சொல்கிறாரு, எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சி வந்து சொத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பல சொத்துக்கள் வந்து சத்யா ஸ்டுடியோ உட்பட வந்து அடமானத்துக்கு போயிடுச்சு. பல சொத்துக்கள் வித்தாச்சு, அடமானத்துக்கு போயிடுச்சு. விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் சொத்துக்கள்லாம் வந்து வித்து தாண்டா கட்சியை நடத்தினுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். விஜய் சொல்லுங்கள். சொந்த மண்டபம்லாம் இருக்குது சென்னையில் மையப்பகுதியில். அங்கே வந்து கட்சி அலுவலகம் இல்லை. பனையூரில் தனக்கு வசதியாக பக்கத்துலேயே இருக்கிற ஒரு சின்ன இடத்துல. இப்போ புரியுதுங்களா? முழுக்க ஃபைனான்ஸ் கட்சியோட நிதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதவ் அர்ஜுனா. நீங்கள் முதலமைச்சரானா கூட பார்த்தீங்கன்னா 2வது பிளேஸ் நிதி அமைச்சர் கொடுத்தாகணும். யார்கிட்ட? யார்கிட்ட? அது அந்த லட்சத்தில் இருக்குது. சொந்த காசில் சூனியை வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கில் வந்து கட்சியை தொடங்கி அது ஒழுங்காக அப்படியே ஒழுங்கான்றதை விட நான் ஒழுங்குன்னு சொல்ல முடியாது, அது அப்படியே போயிட்டு இருந்தது. நீங்கள் கட்சியை நடத்தணும்னு சொல்லி உள்ளே வந்து காலை வச்ச உடனே அங்கே கண்ணி வெடி வெடிச்சுதா இல்லையா? கண்ணி வெடி தானே. கரூரில் வந்து நடந்த சம்பவம் என்ன? அப்படி தானே ஆயிடுச்சு. அந்த இடத்துல நடந்து வந்து அந்த அசம்பாவிதம் வந்து முழுக்க வந்து உங்களுடைய அவசர கோலத்தில் என்னென்னமோ பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காலேருந்து ஆதவ் அர்ஜுனா விளக்குனாலே தமிழக வெற்றி தான் இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஜானு வந்து இருக்க இப்போ ஃபினான்ஷியலாக இவன் வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணால் இவன் முழு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா கிட்ட கட்சி போயிட்டே இருக்குது ஒரு நாள் பட. ஏன்னா டெல்லியில் வந்து பிஜேபியோட அவ்வளோ லாபி இருக்குது. மார்ட்டின் குடும்பத்துக்கே இருக்குது லாபி. சார்லஸ் பேசுறதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. சார்லஸ் சொன்னால் தனியாகலாம். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டினோட வந்து அவங்க மனைவி எல்லிமா ரோசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பிஜேபி டெல்லி லாபியில் இருக்கலாம்ல. ஒரு கட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் வந்து ஜோசப் விஜய்கிட்ட இருந்து மார்ட்டின் குடும்பத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசுங்க சார், தொடர்ந்து பேசுவோம். அதோட பயணம் எப்படி இருக்குது, காலங்கள் வசனம் உங்கள் நேர்ந்தங்கிறதுக்கு நன்றி சார்.